தாலிபன்கள் மீண்டும் உலக நாடுகளுக்கு ஒரு அதிர்ச்சியை தந்திருக்கிறார்கள். இது தொடர்பான செய்திதான் தற்போது இணையத்தில் பரபரப்பை தந்து வருகிறது. தாலிபான் ஆட்சியில் ஆப்கானிஸ்தான் பெண்களின் உரிமைகள் தொடர்ந்து மீறப்பட்டு வருகிறது. பள்ளி முதல் பல்கலைக்கழகம் வரை கல்வி கற்கும் உரிமையும் மறுக்கப்பட்டது. இதையடுத்து தாலிபான் அரசை கண்டித்து மாணவ மாணவிகள் போராட்டத்திலேயே ஈடுபடும் அளவுக்கு சென்று விட்டனர். கல்வி மட்டுமல்லாமல் மற்ற உரிமைகளும் மறுக்கப்பட்டுள்ளன. பெண்கள் வேலைக்கு செல்லக்கூடாது. குறிப்பாக ஐநா சபையில் எந்த துறையிலும் ஆப்கானிஸ்தான் பெண்கள் வேலையில் இருக்கக்கூடாது. புர்கா அணியாமல் வெளியே செல்லக்கூடாது. சிறுவர்கள் கேம் சென்டருக்கு போகக்கூடாது. ஜிம் போகக்கூடாது. பூங்காக்களுக்கு செல்லக்கூடாது. தோட்டங்களுக்கு கூட போகக்கூடாது. புல்வெளி அமைந்துள்ள ஓட்டல்களுக்கு பெண்கள் போகக்கூடாது. பியூட்டி பார்லர் போகக்கூடாது. ஆண் டாக்டரை பெண்கள் அணுகக்கூடாது. இப்படி பல உத்தரவுகளும் தாலிபான்களால் போடப்பட்டன. இதற்கெல்லாம் ஐநா உட்பட உலக நாடுகள் தொடர்ந்து கண்டனம் தெரிவித்து வந்தாலும் குற்றவாளிகளுக்கு தாலிபான்கள் வழங்கப்படும் தண்டனையானது உலக மக்களையே அதிர்ச்சிக்கு ஆளாக்கியது. ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு கசையடி தருவது, கைகால் துண்டிப்பது, உயிரை எடுப்பது போன்ற கொடூர தண்டனைகள் தரப்பட்டு வருகின்றன. கடந்த வருடம் கூட 4 திருடர்களின் கைகளையே துண்டாக வெட்டிவிட்டார்கள். இதோ இப்போதும் ஒரு தண்டனை அரங்கேற்றப்பட்டுள்ளது. கிழக்கு ஆப்கானிஸ்தானில் கஜினி நகர் கால்பந்து மைதானத்தில் கொலை குற்றம் சாட்டப்பட்ட 2 பேரை தாலிபான் அதிகாரிகள் பகிரங்கமாக சுட்டுக் கொண்டு விட்டார்கள். வழக்கமாக இதுபோன்ற தண்டனையை நிறைவேற்றும் போது ஒட்டுமொத்த பேரையும் திரண்டு வந்து தண்டனையை காணும்படி தாலிபான்கள் அழைப்பு விடுப்பார்கள். அப்படித்தான் இந்த பகிரங்க தண்டனையை நேரில் காண ஆயிரக்கணக்கான ஆண்கள் கால்பந்து மைதானத்தில் கூடியிருந்தனர். அப்போது தாலிபான் உச்ச தலைவரான ஹிபதுல்லா அஹுன்சதாவின் கையொப்பமிட்ட மரண உத்தரவை உச்ச நீதிமன்ற அதிகாரியான அதிகுல்லா தர்விஷ் உரக்க வாசித்தார். அவர் தண்டனையை வாசித்து முடித்ததுமே கொலை குற்றவாளிகள் 2 பேருமே சுட்டுக் கொல்லப்பட்டனர். கிசாஸ் எனப்படும் கண்ணுக்கு கண் தண்டனை உட்பட அடிப்படைவாத சட்டத்தின் அனைத்து அம்சங்களையும் முழுமையாக தாலிபான்கள் நடைமுறைப்படுத்தி வருவதாக சொல்கிறார்கள். கொலை குற்றம் சாட்டப்பட்ட நபர்களை பொது இடத்தில் தூக்கிலிடப்பட்டு மரண தண்டனையை நிறைவேற்றுவதும், கைகால்களை துண்டாக வெட்டுவதும், சுட்டுக் கொள்வதும் பெருத்த அதிர்ச்சியை உலக நாடுகளுக்கு ஏற்படுத்தி வருகின்றன.